Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ரோஸ் வாட்டர் கரெக்ட்டா எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா செய்வாங்க. சோ நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா எப்படி ரோஸ் வாட்டர் செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். இது பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவா இருந்துச்சு அப்படினா இன்னும் நல்லா இருக்கும். இது 2 நாள் ஆயிடுச்சு. சோ கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நம்ம ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆகிறதுக்காக ஒரு கிண்ணம் இந்த மாதிரி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோஸ் வாட்டரை அப்படியே நம்ம தண்ணியோட சேர்த்து கொதிக்க வச்சு சில பேர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம ரோஸ் வாட்டர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் அந்த வாட்டர் கலெக்ட் ஆகிறதுக்கு ஒரு கிண்ணமும் சுத்திலையும் அந்த பூ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நல்ல ஒரு லிட் மூடிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பாத்திரம் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பாத்திரத்தில் செய்யலாம் அப்படின்னா செய்ய முடியாது. இப்போ இந்த கிண்ணம் பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நமக்கு அந்த வாட்டர் கலெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ அதனால தான் நான் கட் பண்ணாமல் நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பாயில் ஆகிட்டு அதுலேருந்து எவாப்ரேட் ஆகிற வாட்டர் தான் நம்மளுக்கு இந்த கிணத்துல கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அடுப்பு நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு மூடி போடணும். அந்த மூடி நல்லா கரெக்டான மூடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி நான் ஒரு மூடி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் லிட் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஹோலை நம்ம மறைக்கணும். அதே மாதிரி கிளாஸ் லிட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் கேப் இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வச்சுருக்கிற கிண்ணம் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கிண்ணத்தை இப்போ மாற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம அடியில் வச்சிருக்கிற அந்த கடாய்க்கு தகுந்தாப்புல ஒரு சின்ன பாத்திரமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன கிண்ணம் வச்சுக்கிறேன். அதனால தான் சொன்னேன், பெரிய கடாயாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு பவுல் வைக்க முடியும். இது ரொம்ப சின்ன கடாய் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பாத்திரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மறுபடியும் நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லிட்டு போட்டுட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற அந்த ஹோலில் கூட நம்ம மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாச்சும் ஒரு மாவு வச்சுட்டு இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளர் நமக்கு எவாப்ரேட் ஆகிற வாட்டர் அந்த நடுவில் உள்ள கிண்ணத்தில் கலெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிண்ணத்தில் கரெக்டாக விழுந்துடும். இந்த மாதிரி உல்ட்டா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணாடி லிட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த நடுவில் தண்ணி போய் விழுகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போடும்போது இன்னமும் நல்லா உங்களுக்கு சூப்பராக எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு அந்த தண்ணி அடியில் கலெக்ட் ஆகும். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும், கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நடுவில் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக அடியில் உங்களுக்கு பாயில் ஆக ஆக உங்களுக்கு அந்த ரோஸ் வாட்டர் அந்த கிண்ணத்தில் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பூ சேர்த்து செய்கிறீங்க, நல்ல பெரிய பாத்திரமாக வச்சுட்டு நல்ல பெரிய கிண்ணமாக வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆகும். உங்களுக்கு அந்த கலெக்ட் ஆகிற பாத்திரம் கொஞ்சம் இன்னுமே நல்லா பெருசாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் நீங்கள் அதை வச்சுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு தண்ணி கலெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இப்போ இது எடுத்துடுறேன். ஏன்னா நிறைய பேர் ரோஸ் வாட்டர் அப்படின்னா ரோஸை சேர்த்துட்டு அதுலேயே தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருவாங்க. ஸோ அது ஒரிஜினலான ரோஸ் வாட்டர் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பியூராக ஒயிட்டாக தான் இருக்கும் இந்த ரோஸ் வாட்டர். நீங்கள் மற்றபடி செஞ்சிங்கன்னா அதோட கலர் கிடைக்கும் இல்லையா, அதனால் இது நல்லா வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் பூவோடு சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம். இதுவும் நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதையும் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு
இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வாட்டரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேஸ் பேக் வந்து போடுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு உடனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ரோஸ் மில்க் செய்கிறீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்க்கு ஏதாச்சும் வந்து மாஸ்க் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இது வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், சூப்பராக வந்து ரோஸ் வாட்டர் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெறும் ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல வாசனை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனை இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு மாதிரி இப்போ வெயில் இல்லையா, சம்மர் சீசனில் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போதும் நல்லா உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து இது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.